அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நமது ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்புகள் இன்றைய தினம் 24வது வகுப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 எழுதும் அனைவருக்கும் உரிய தமிழ் பாடத்தில் அருள்செல்வம் ஆகிய நான் பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, நாகலூர், கீழ்வேலூர் ஒன்றியம் தேசிய ஆசிரியர் சங்கத்தில் கோட்டப்பூர் செயலாளராக இருக்கின்றேன். இன்றைய தினம் நாம் 8ஆம் வகுப்புல இயல் 8 அதில் கவிதை பேழை முதல்ல உள்ள ஒரு பாடல். இதை நம்ம ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதில் மீதமுள்ள விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மெய்ஞான ஒளி அப்படிங்கிற குணங்குடு மஸ்தான் சாஹிபு அதை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிப்போம். அவங்க எழுதின பாடல் பராபரமே, கன்னி வகை பாடல், இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எழுதிய பிற நூல்கள் எக்கால கன்னி, மணன்மொழி கன்னி, நந்தீஸ்வர கன்னி. கன்னின்னா இரு வரிகளில் எழுதக்கூடிய கவிதை, இப்போ செய்யுள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அதே இயலில் இருக்கக்கூடிய அயோத்திதாசர் சிந்தனைகள். நேற்றைய தினம் அவங்களுக்கு பிறந்த நாள். அயோத்திதாசர் நேர்மையான சிந்தனையும் செயலும் ஒருவருக்கு வரலாற்றில் நிலையான இடத்தை பெற்றுத் தருகின்றன. இந்த ஒரு வரி இதில் முக்கியம். அயோத்திதாசர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதிகளிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதிகளிலும் வாழ்ந்தவர். அவங்களுடைய பிறந்த நாள் எல்லாம் பின்னாடி வருது. இலக்கிய, சமூக, சமய, வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டாங்க. அவற்றின் அடிப்படையில் புதிய சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டாங்க. சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கினாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இவங்க முன்னோடியாக திகழ்ந்தாங்க. நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, ஓப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு, 5 பண்புகளும் இவங்கள்ட்ட இருந்தது. இவங்க தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐயா அயோத்திதாசர் 1845 மே மாதம் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்திருக்காங்க. இயற்பெயர் காத்தவராயன். குறிப்பெடுத்துக்கிறோம். 1845 மே 20 சென்னையில் பிறந்தாங்க. இயற்பெயர் காத்தவராயன். அதே போல் அந்த காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்ததுனால பள்ளி பருவத்தில் பல சிக்கல்கள் வந்தது. ஆனால் அயோத்திதாச பண்டிதர் என்ற ஆசிரியர் இவங்கள்ட்ட கல்வியும் சித்த மருத்துவமும் கொடுத்தாங்க. இவங்களை அரவணைச்சு தன் மீது அன்பு காட்டிய அவரது பெயரையே இவங்க வச்சுக்கிட்டாங்க. அந்த அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறது இவங்களுக்கு கல்வி அளித்த ஆசிரியருடைய சித்த மருத்துவம், இதில் வழிகாட்டிய ஆசிரியர் பெயர் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்கிறோம். நீலகிரிக்கு போய் அங்கே வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமணம், பர்மாவுக்கு போகிறாங்க. அங்கே கூலி தொழிலாளர்களாக இருந்த தமிழர்களின் உரிமைகளுக்காக பாடுபடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டாங்க. இவங்க பாலி, வடமொழி, ஆங்கிலம், அதாவது தமிழில் மட்டும் இல்லை, பாலி, வடமொழி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் அந்த மொழிகளையும் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் அந்த நூல்களை எல்லாம் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் புதிய சிந்தனைகளை இவங்க வெளிக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் 1907 ஒரு பைசா தமிழன். குறிப்பெடுத்துக்கோங்க. ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் காலனா விலையில் 25 பைசா. அப்போதைய இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. காலனா விலையில் தொடங்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு பிறகு அதனுடைய பெயர் இதனுடைய பெயர் தமிழன் அப்படின்னு மாறுது. உயர்நிலையும் இடைநிலையும் கடநிலையையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை, இதை தெளிவுபடுத்துவது தான் இந்த இதழினுடைய நோக்கம். தமிழன் என்கிற இதழினுடைய நோக்கம் அப்படின்னு அயோத்திதாசர் ஐயா குறிப்பிடுறாங்க. இவங்க தமிழன் இதன் மூலயமாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை இதெல்லாம் இவங்க ஊட்டினாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கல்வி சிந்தனைகள். கல்வியோட கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் இதெல்லாம் கற்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அதே போல் பெண்கள் கல்வி கற்று தங்களுடைய வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் அப்படின்னு எடுத்துரைத்தாங்க. அந்த காலத்தில், அந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான கல்வி பெறக்கூடிய வாய்ப்புகள் வெகு குறைவு அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் கொள்கிறோம். அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்ததுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிறோம். அதே போல் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்ன சுருக்கம்,
பாலவாகனம், இது அத்தனையுமே சித்தர்கள் எழுதிய மருத்துவம் சார்ந்த நூல்கள், சமயம் சார்ந்த நூல்கள் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம். போல மக்கள் எப்படி வாழணும், இந்த கோபம், பொறாமை, பொய், களவு இதெல்லாம் நீக்கி வாழணும். அதே போல பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது, போதைப் பொருட்களை தொடக்கூடாது, அன்பும் ஆறுதலும் நிறைந்திருக்கக்கூடிய குடும்பம் தான் நன்றாக வாழும். அதே போல ஊர் முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறும். ஊர் முழுவதும் இந்த ஆறுதல் பெருமானால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறும். அதாவது தனி மனிதத்திலிருந்து குடும்பம், குடும்பம் நல்லா இருந்தா ஊர், ஊர் நல்லா இருந்ததுன்னா நாடு முழுக்க அன்பும் ஆறுதலும் பெறும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி, இப்படி ஒரு நாடு இருந்ததுன்னா அங்க பசுவும் புலியும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு அன்பும் ஆறுதலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. தலைமை தொகுதி தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. மக்களும் அவரது நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கனதாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டி அமையணும். அவர் மக்கள்ல மா மனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்கு உரியவராக மக்கள் ஏற்பார்கள், கடவுள் என துதிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களும் மக்களையும் மழையையும் தொடர்புபடுத்தி இவங்க சொன்னது, வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமையே. அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் ஆட்சித்திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாமையே. அப்படிப்பட்ட அரசர்கள் இல்லாததுக்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகிய குடிகள் இல்லாமையே. அப்போ நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க எழுதின பிற நூல்கள் புத்தரது ஆதிவேகம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா. அதே போல திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரோட படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்கள் எழுதினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பினாங்க. கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னாங்க. ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் இருக்கணும். இதுல இந்து, பௌத்தர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர் போன்ற அனைவருக்கும் வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க வலியுறுத்தினாங்க. சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதை தெரிந்து கொள்வோம் பகுதியில் கொடுத்துருக்காங்க, குறிப்பெடுத்துக்கிறோம். சென்னை தாம்பரம் சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனை. அடுத்தது திராவிட மகாஜன சங்கம். 1892 திராவிட மகாஜன சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்க தன்னுடைய கொள்கைகளை வலியுறுத்த 2க்காக கொண்டு வந்தாங்க. இந்த அமைப்பு சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துதல், இவற்றிற்கெல்லாம் போராடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். விடுதலைங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அது மக்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தணும். சுயராஜ்யம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அது இருக்க வேண்டும். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என ஆணித்தரமாக ஐயா அயோத்திதாசர் சொல்லியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அயோத்திதாசர் காலத்துல பண்டிதர்கள், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் என பலர் இருந்தாங்க. ஆனா பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் இது எல்லாத்துலேயும் அக்கறை கொண்ட புதிய சிந்தனைகளை கொண்டு வந்தவங்க அயோத்திதாசர் அவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் போய்கிறோம். அவங்க அன்றைய தமிழர்கள் தனித்தன்மையுடைய சிந்தனையாளராக இவங்களை மதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நம்ம மனசுக்கு. இவங்களுடைய சிந்தனை ஒரு தனி மனிதருடைய சிந்தனைகளாக மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் எழுச்சியையும் ஏற்படுத்தும் சித்தாந்தம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உறுதியாக கூறலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுல நீங்க அநேகமாக குறிப்புகள் எடுத்திருக்கீங்கன்னு நம்புறேன். அடுத்தது மனித இயந்திரம். ஒரே மனிதனுக்குள்ள 2 வகையான பண்புகள் இருக்கும் அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்வது ஒன்று, தீயனவற்றை செய்ய தூண்டுவது இன்னொன்று. இதுல எந்த பண்பு மேலோங்கி இருக்கிறதோ அந்த செயல்களை தான் மனிதர்கள் செய்வாங்க. தவறு செய்யும் எண்ணம் தோன்றும் போது
அதனை அடக்கி நேர்மையாக வாழ்வதே உயர்ந்த மனிதர்களுடைய இயல்பு. நம்ம ஈகோ, சூப்பர் ஈகோ, இட் இதெல்லாம் சைக்காலஜியில் பார்ப்போம். அது வரும்போது இதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். மீனாட்சி இதை எழுதினவங்க வந்து புதுமை பித்தன், மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர். இன்னும் சொல்லப்போனால் சிறுகதையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் புதுமை பித்தன், சிறுகதை மன்னன் அப்படின்னு அவங்கள சொல்கிறோம். இவங்களுடைய இயற்பெயர் சோ விருதாச்சலம், குறிப்பெடுத்துக்கிறோம். சிறுகதை மன்னன் சிறப்பு பெயர், புதுமை பித்தன் எழுத்தாளராக பயன்படுத்திய பெயர். இயற்பெயர் வந்து சோ விருதாச்சலம். புது புது உத்திகளை கொண்டு வந்தவங்க. 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காங்க. சில திரைப்படங்களுக்கு கதை, உரையாடல் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது இதெல்லாம் இவங்களுடைய சிறுகதைகளில் புகழ் பெற்றது. மணிக்கொடி அப்படின்னு ஒரு இதழ், அதில் தான் பல எழுத்தாளர்கள் வந்து புகழ் பெற்றாங்க. அந்த காலத்தில் அந்த நவீனத்துவ பின்னவீனத்துவ எழுத்தாளர்கள் எல்லாமே அதில் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி அதன் மூலயமாக தான் பலருக்கு வெளிச்சமே கிடைச்சிது. அந்த மணிக்கொடி இதழில் புதுமை பித்தன் எழுதிய ஒரு சிறுகதை இங்கே கொடுத்துருக்காங்க. மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு ஒரு குமாஸ்தா. அவர் வந்து ஒரு பலசரக்கு கடையில் குமாஸ்தாவாக இருக்கார், ஸ்டோர் குமாஸ்தா. அந்த கடையும் அவரும் ஒன்றாகவே வளர்ந்தார்கள். ஆனால் ஒட்டி வளரல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கடையில் வரவு செலவு வளருது, மீனாட்சி சுந்தரத்துக்கு கவலை மட்டும்தான் வளருது. மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து அந்த கணக்குகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக பார்க்குறவங்க. அந்த சிக்கல்களை எல்லாம் ரொம்ப அருமையாக தீர்த்து வைப்பாங்க. அந்த காலத்தில், இந்த காலத்தை நீங்கள் நம்ம 1900 ஆண்டுகளின் தொடக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் புன்னை எண்ணெய் குத்து விளக்கு அடியில் தான் உட்காந்து 12 மணி வரை எழுதுவாங்க. இப்போது மெல்ல மெல்ல மாறி மின்சார விளக்கு வந்துருச்சு, விசிறி வந்துருச்சு. அவரோட சம்பளமும் ஆமை வேகத்தில் ஓடி மாதத்துக்கு 20 ரூபாய் என்ற எல்லையில் இருக்குது. வீட்டு வரவு செலவு கணக்கு மட்டும் அவருக்கு வந்து சரியாக பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப பெருசாகிட்டு போகுது. வாங்குகிற சம்பளம் கம்மியாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது. அதனால் அவருடைய இந்திர ஜால வித்தைகளுக்கெல்லாம் மீறி உலகளந்த பெருமாளாக, அதாவது பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கணக்கு பெருகிக்கிட்டே இருக்குது. என்ன நடந்தாலும் அவர் மழையாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் ஆற்றுல குளிச்சுட்டு நெத்தியில் விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 45 வருஷங்களாக ஒரே ரூட்டில் அவர் பழுதுபடாத இயந்திரம் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. மிகவும் சாது, தன்னை பாதுகாத்து கொள்ள உண்மை, நாணயம் ஆகிய பழக்கங்களை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறவர். ஆனால் அவருடைய மனசில் வந்து ஒரு ஆசை வந்து பூதம் மாதிரி வளருது. அவருடைய மனதை ஃபுல்லாக ஆக்கிரமிக்குது. இப்போ நீர் பூத்த நெருப்பை வேதாந்திகள் பெரிய விஷயங்களுக்கு உபமானமாக சொல்லுவார்கள். ஆசையை பொறுத்தவரை அந்த உபமானத்தால் மீனாட்சி சுந்தரம் பெரிய மனுஷர் தான். என்னன்னா, அவர் வந்து முடிந்தளவு அந்த ஆசையை வந்து அடக்கி பார்க்குறார். ஆனாலும் அந்த ஆசை வந்து அவருடைய மனதுக்குள்ள நீர் பூத்த நெருப்பாக இருக்கு. என்ன ஆசைங்கிறது பின்னாடி வரும். மீனாட்சியா, அந்த பையன் வந்து ரொம்ப அப்பாவின்னு பல பேர் வந்து சாதாரணமாக தான் அவரை நினைப்பாங்க, முகத்துக்கு நேராயும் சொல்லுவாங்க. இப்போ அந்த அப்பாவியான மீனாட்சி சுந்தரத்தினுடைய மனசுல வந்து ஒரு ஆசை அப்படியே நீர் பூத்த நெருப்பாக புகஞ்சிக்கிட்டே இருக்கு. குழந்தைக்கு பால் தட்டாமல் இருக்க ஒரு பால் விற்று, அந்த பாலை விற்று 4 காசு சம்பாதிக்கணும், ஒரு மாடு கன்று வாங்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே போல் தெற்கு தெரு மாவண்ணாவுக்கு மேடோவர், இப்போ எம்ஓடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எழுதி கொடுத்த அந்த நிலத்தை, இவருடைய நிலத்தை திருப்பி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இவருடைய முதலாளி இவரை மீனாட்சின்னு கூப்பிடுறது போல் இவரும் ஒரு கடையை ஆரம்பித்து அங்கே ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு முறை கொழும்புக்கு போயிட்டு தங்க அரங்கான், கடியார சங்கிலி, நல்ல கையில் நல்ல காசு இதோட வரணும், எதிர்த்தாப்பில் வர்றவங்கெல்லாம் அண்ணாச்சி சௌக்கியமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறாரு. இப்போது திருப்பி கரண்ட்டுக்கு வர்றோம். அந்த கடையில் தினசரி பணப்புழக்கம் எல்லாமே அவர்களுடைய கணக்கு தான். கடைசியாக கடையை வந்து தனியாக பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போகிறவரும் அவர் தான். அதே நேரத்தில் தான் கடைக்கு பக்கத்தில் கூப்பிடுகிற தூரம், அதாவது பக்கத்திலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் 5 நிமிஷம் நின்னா தூத்துக்குடிக்கு ஒரு வண்டி போகுது, டிக்கெட் வாங்கினா நைட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு சம்பவத்து அன்னைக்கு எல்லா இடத்துலையும் கடைகள்லாம் அப்படியே ஒடுங்கிட்டு அப்படின்னா பூட்டிட்டாங்க. ஸ்டோரில் ஒரு மின்சார விளக்கு மட்டும் எரியுது.
ஓலப்பாயில் உட்காந்துக்கிட்டு மேலே உள்ள கணக்கு புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு சுப்பு அப்படிங்கிறவருடைய கணக்கை. இந்த 4 4:30 4:30 4:30 மாகாணியும் ஒரு சல்லி, இதெல்லாம் வந்து பழைய கணக்கு. இந்த தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, மாகாணி வீசம் இதெல்லாம் அக்காலத்தில் இருந்த பெயர். அணா சல்லி துட்டு அந்த இதெல்லாம் வந்து அதில் இருந்து வழக்கத்திற்கு வந்த நாணய பெயர். 16 அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய். அதனால தான் இப்போ வந்து அரை ரூபாய் 50 பைசாவை 8 அணா, 25 பைசாவை 4 அணா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நாணயங்கள்லாம் இல்லாமல் போயிட்டு இந்த 16ஆம் வாய்ப்பாடு வரலையும் நம்ம வந்து தலைங்கீழா சொல்றது, நேராக சொல்றது, திருப்பி சொல்றது, பிரட்டி சொல்றதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் நம்ம காலத்தில். அதுக்கு காரணம் இந்த 1 ரூபாய் 16 அணா அப்படிங்கிறது தான். இதனால தான் இந்த 16ஆம் வாய்ப்பாடு வரலையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிறோம். இப்போ இந்த திருப்பி கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. அவரால் என்ன பண்ணாலும் அந்த கணக்குக்குள்ள அவரால் போக முடியல. தூத்துக்குடி வண்டி வந்திருக்குமே அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. சரி, என்னதான் பார்க்கறது, ஒரு நாள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த சில்லறை ரூபாய் எல்லாத்தையும் எடுக்கிறாரு. மடமடன்னு அள்ளி போடுறாரு. 40 ரூபா சில்லறை காசு இருக்குது. அதை அள்ளி கட்டிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு சாவி கொத்து அவர் கையில் தான் இருக்குங்கிற எண்ணம் கூட இல்லாமல் வேகமாக ஸ்டேஷனை நோக்கி போகிறார். 45 வருஷமாக உழைச்சி என்ன பலன், ஒரு நம்ம நாக்குக்கு ருசியாக சாப்பிட கூட முடியல, முதலாளி என்ன பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தோணுது, செருப்பை கூட கடையிலேயே நம்ம வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் நல்ல வேலை யாருமே எத்தாப்புல இல்லை. பார்த்தா தான் என்ன, கடையை புண்ணதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தான் போகணுமா, நம்மளுடைய நினைப்பு எப்படி எதிர்த்தாப்புல நம்மளை பார்க்குறவனுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த ஊரை விட்டு ஓட போகிறோம் அப்படிங்கிற நினைப்பு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தானே சமாதானப்படுத்திட்டு போகிறாரு. ஸ்டேஷன் வந்தாச்சு. அங்கே போர்ட்டர்கள் அப்படி சிப்பந்திகள் அவங்க மட்டும்தான் இருக்காங்க, பெரிய கூட்டம் இல்லை. இவர் வந்து உள்ளே போய் டிக்கெட் கவுண்டரில் 10 காலனாவை கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறாரு. வண்டி வந்து நிற்கிது. புறப்படுறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. யாருமே இல்லாத ஒரு பெட்டியில் ஏறி தனியாக உட்கார்றாரு ஜன்னல் பக்கத்தில். வண்டி எப்போ கிளம்புன்னு ஜன்னல் பக்கமாக பார்த்துட்ருக்காரு. திடீர்னு ஒரு குரல் கம்பீரமாக, மீனாட்சி சுந்தரம் ஏது இந்த ராத்திரியில் அப்படின்னு கேட்குது. யாருன்னா இவருடைய ரயில்வே போலீஸை சேர்ந்த இவருடைய நண்பர் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒருத்தர். போலீஸ்காரர் அப்படின்னோன்னா மீனாட்சி சுந்தரம் வந்து நண்பரை பார்க்கல, காக்கி உடைய தான் பார்க்குறேன். உடனே தூத்துக்குடி வரைக்கும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன அவசரம்? சரி, நான் உங்களை மணியாச்சியில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே காவலர் என்ன பண்ணுறாரு, நேராக ஸ்டேஷன் மாஸ்டரை போக்கி ஓடுறாரு கல்யாண சுந்தரம். இவருக்கு உடனே ஒரு நாக்கெல்லாம் வறண்டு போகுது. என்னென்னா கண்கள்லாம் இருடுது. கலர் சோடா அப்படின்னு ஒருத்தர் சோடா கடைக்காரங்க போப்போம் வாங்கி ஓரணாவை கொடுத்துட்டு அதை சாப்பிட்றாரு. கல்யாணி பார்த்துட்டா நாளைக்கு நம்ம பண்ண விஷயம் குட்டு வெளியில் வந்துருமேன்னு நினைக்கிறாரு. ரயிலில் விசில் கேட்குது. மீனாட்சி சுந்தரம் உடனே வேகமாக கதவு பக்கம் வந்து ரயிலை விட்டு இறங்குறாரு. மெதுவாக ஸ்டேஷனை விட்டு வெளியேறி அந்த கொஞ்சம் தூரம் போகிறார். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் பாஸ் இல்லாமல் எப்படி கப்பலில் போகிறது அப்படிங்கிற ஞாபகம் வருது. இவருடைய ஆசையில் ஒன்று என்ன, இந்த பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு ஸ்ரீலங்கா போய் ஒரு இதாக வரணும் அப்படிங்கிறதான் இவருடைய ஆசை. ஸ்ரீலங்கா போகணுங்கிறதான் இவருடைய இலக்காக இருக்குது. இலங்கைக்கு போகணும் அப்படிங்கிறது. உடனே இவர் நினைக்கிறார், நம்ம ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி பேராசைக்காரனுக்கும் புத்தி மட்டு, புத்தியை செருப்பால் தான் அடிச்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. அப்போ தான் அவருடைய நிலைமையே அவருக்கு புரியுது. நம்ம வந்து தூத்துக்குடி வரலையும் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துடலாம், பட் இலங்கைக்கு போகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்துருக்கணுமே, பாஸ்போர்ட் இருக்கணுமே, விசா இருக்கணுமே அப்படிங்கிற விஷயம்லாம் இவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. உடம்பு நடுங்குது. ஸ்டோருக்கு வந்துட்டார். கதவை திறந்து விளக்கை ஏற்றி தான் மடியில் இருந்த காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த செலவு பண்ண காசு இருக்கு இல்லையா, டிக்கெட் எடுத்த காசு 11 காலனா, இதை வந்து மீனாட்சியோட பற்று 11 காலனா அப்படின்னு எழுதுறார். விளக்க அணைக்கிறாரு. காலில் செருப்பை மாட்டுறாரு. சத்தம் கேட்குது. முதலாளி வீட்டை நோக்கி போகிறாரு. அங்கே முதலாளி வெளியில் படுத்திருக்காரு. கூப்பிடுறாரு. இல்லை, இன்னைக்கு 11 காலனா நான் என் கணக்கில் எழுதியிருக்கேன், என் 10ல் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பையும் அவருக்கு அந்த வறட்சி, அந்த பயம் போகலை. சரி விடிகிறப்போ நம்ம வந்து மூக்கன் வேலை பார்க்குறவங்கள வண்டியை கட்டிக்கிட்டு வர சொல்லி சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி தூங்கிடுறார். மீனாட்சி சுந்தரம் அந்த முதலாளியை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே மெதுவாக திரும்பி நடக்கிறார். இதுதான் அந்த கதை. புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்தது யாப்பு இலக்கணம். நம்ம முக்கியமான இலக்கண பகுதிகளில் ஒன்று.
ஒரு குறிப்பிட்ட மரபு கவிதைகள், இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் மரபு கவிதைகள், இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகள் புது கவிதைகள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே புது கவிதைகள்லாம் எழுதுறாங்க. ஏன்னா இந்த மரபு கவிதை அதற்குரிய வடிவம், அதற்குரிய எழுத்து, அசை, சீர், தலை, தொடை இதெல்லாம் வச்சு எழுதுறது கஷ்டம். அந்த காலத்துல வந்து இதில் விற்பனர்களாக இருந்தவர்களுடைய எண்ணிக்கையே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு புது கவிதை ஊருக்கு 100 பேர் எழுதுறாங்க. ஆனால் அது எப்படி சாத்தியம்னா, எந்த ரூல்ஸும் கிடையாது, எந்த கட்டுப்பாடு, இலக்கண கட்டுப்பாடும் இல்லை. எதை வேணாலும் எழுதலாம், ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தலாம், எண்களை பயன்படுத்தலாம். ஆனால் மரபு கவிதையில இது எல்லாமே சாத்தியம் இல்லை. அதற்கென்று உரிய வடிவம் இருக்கு. இந்த வடிவத்தை சொல்றதுதான் யாப்பு இலக்கணம், யாப்பதற்கான இலக்கணம். யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் 6. இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் யாப்பு இலக்கணத்தின்படி 6: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த எழுத்துங்கிறது என்ன? யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிப்பார். ஸோ ஒவ்வொரு இலக்கணத்தின்படி, சொல்லி இலக்கணத்தின்படி ஒரு மாதிரியா பிரிப்பாங்க, எழுத்து இலக்கணத்தின்படி ஒரு மாதிரியா பிரிப்பாங்க. இப்ப யாப்பு இலக்கணத்தின்படி 3ஆக பிரிக்கிறாங்க. முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள், அது ஒரு இலக்கண வகை. இது யாப்பு இலக்கணம். இதுல 3ஆ பிரிக்கிறாங்க. என்னென்ன? குறில், நெடில், ஒற்று. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிப்பாங்க. ஏன்னா அந்த அசை இதெல்லாம் நமக்கான சிலபிள், சீர் இதெல்லாம் பிரிக்கிறதுக்காக 3ஆ பிரிக்கிறாங்க. குறில், நெடில், ஒற்று. இந்த குறில்ல என்னென்ன வரும்? உயிர்குறில், உயிர்மை குறில். நெடில்ல என்னென்ன வரும்? உயிர் நெடில், உயிர்மை நெடில். ஒற்று மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து எனப்படும் அகேனம். ஓகே. அடுத்தது அசை. மீண்டும் சொல்றேன், முதல் எழுத்து சார்பெழுத்துங்கிறது எழுத்து இலக்கணம். யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்து 3 வகை. நீங்க வேற எழுத்து இலக்கணத்தின்படி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி இலக்கணத்தின்படி அப்படின்னு கேட்டா நீங்க 3ன்னு எழுதி வச்சிடக்கூடாது. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்கள் 3. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். அசை எழுத்துக்கள் 1ஓ 2ஓ சேர்ந்து அமைவது அசை. இதை நேரசை, நிறையசை அப்படின்னு 2 வகையா பிரிப்பாங்க. இது வந்து எப்படி நம்ம பிரிக்கிறோம்னா, இந்த சிலபிஃபிகேஷன் நேற்று நம்ம ஆங்கிலத்தில் நடத்தணும்ல, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ சிலபிஃபிகேஷன்ல என்ன பண்ணுவோம்? ஒரு குறில் எழுத்தோ நெடில் எழுத்தோ வருது, நெடில் ஓசை, ஒரு உயிர்மை, அந்த உயிர்மை குறில், உயிர்மை நெடில் அல்லது உயிர்குறில் அல்லது உயிர் நெடில் இது வருதுன்னா பக்கத்தில் உள்ள எம்ம சேர்த்துப்போம், அதை ஒரு அசையா மாற்றிடுவோம். அப்போ குறில், நெடில் இது கூட ஒற்று சேர்ந்து வந்தாலும் அது நேரசை. இதுதான் ஆங்கிலத்தில் உள்ள சிலபிஃபிகேஷன். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப நேரசை மட்டும்தான் நம்ம ஆங்கிலத்தில் பயன்படுத்துறோம். சரி, தமிழுக்கு வந்துருவோம். குறில் எழுத்து அல்லது நெடில் எழுத்து இது தனியே வந்தாலும் சரி, பக்கத்துல ஒரு ஒற்று எழுத்து வந்தா நம்ம ஏற்கனவே ஆங்கிலத்தில் சொன்னது போலதான் இந்த அசை பிரிக்கிறதுல ஒற்றுக்கு மரியாதை இல்லை, இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை, அதை சேர்த்துக்கலாம். குறில் எழுத்து, நெடில் எழுத்து இது இருந்தாலே அசை. இதுல உயிர்மையில, உயிரெழுத்துல அதுக்கு பக்கத்துல ஒரு ஒற்றெழுத்து வந்தா அதை சேர்த்துக்க போறோம், அவ்வளவுதான் விஷயம். இது நேரசை. இந்த முறைப்படி தான் நாம ஆங்கிலத்துல சிலபிஃபிகேஷன் பண்றோம். நேரசை மட்டும்தான் ஆங்கிலத்துல இருக்கு சிலபிஃபிகேஷன்ல, அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வருவது, அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வருவது, இது நிறையசை. கட, கடல், கடா, கடாம். இப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? 2
குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வரலாம், ஒரு குறில் ஒரு நெடில் சேர்ந்து வரலாம், இவ்வளவுதான். அதுக்கு பக்கத்துல ஒற்றுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒற்று எழுத்தை பொறுத்தவரையிலே ஆட்டோமேட்டிக்கா சேர்த்திப்போம். அப்போ 2 நெடில் பக்கத்துல பக்கத்துல வந்ததுன்னா அது தனித்தனியாயிடும். இதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். 2 நெடில் தனித்தனியா வந்தா அது 2 நேரசையா மாறிடும். ஆனா ஒரு குறில் அதுக்கு பக்கத்துல ஒரு நெடில் இருக்கு, ஒரு குறில் அதுக்கு பக்கத்துல இன்னொரு குறில் இருக்கு, அப்ப இதை சேர்த்துக்கணும். இது நிறையசை. மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கிறோம். ஒரு குறில் எழுத்து தனியா வருது அல்லது ஒரு குறில் எழுத்து சேர்ந்து வருது, எதோட? மெய்யெழுத்தோட சேர்ந்து வருது. ஒரு நெடில் எழுத்து தனியா வருது அல்லது ஒரு நெடில் எழுத்து பக்கத்துல ஒற்றெழுத்து புள்ளி வச்ச எழுத்து சேர்ந்து வருது, இது நேரசை. இதுக்கு பக்கத்துல வேற எந்த இன்னொரு உயிர்மை எழுத்தும் வரல. ஒரே ஒரு உயிர்மை, அது நெடிலா இருக்கலாம் குறிலா இருக்கலாம், ஒற்று சேர்ந்து வந்தா அது நேரசை. ஆனா ஒரு குறில் எழுத்து அதுக்கு பக்கத்துல இன்னொரு குறில் எழுத்தோ இன்னொரு நெடில் எழுத்தோ வந்தாலும் இதற்கு இந்த ரெண்டுக்கு பக்கத்திலையும் குறில் எழுத்து பக்கத்துல ஒரு குறில் எழுத்து அடுத்து ஒரு மெய்யெழுத்து, குறில் எழுத்து அதுக்கு பக்கத்துல ஒரு நெடில் எழுத்து அதுக்கு பக்கத்துல ஒரு ஒற்று வந்தாலும் இது நிறையசை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2 குறில் சேர்ந்து வந்தா நிறை, ஒரு குறில் ஒரு நெடில் சேர்ந்து வந்தா நிறை. 2 நெடில் இருக்குன்னா அதை நம்ம தனித்தனியா பிரிச்சு அது ரெண்டும் நேரசை ஆயிடும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிளியர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே, அடுத்தது ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைப்பது சீர். இந்த சீர்ங்கிறது என்ன? நம்ம நேற்று பார்த்தோம். ஓரசை சீர், மோனோசிலபிக், ஈரசை சீர், பைசிலபிக், மூவசை சீர், ட்ரைசிலபிக், 4 அசை சீர், டெட்ராசிலபிக் பார்த்தோமா ஆங்கிலத்தில். அதை அப்படியே இதில் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் தொடர்பு படுத்திக்கங்க. சீர்ங்கிறது ஒரு அசையோ ஒரு சிலபிள் ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைப்பது, இதுதான் சீர். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது தலை. தலை எந்த லை வருதுங்கிறத கவனமா பார்த்துக்கோங்க. தலைங்கிறது சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை அப்படின்னு நம்ம சொல்றோம். முதல் எழுத்தின் இறுதியில இருக்கக்கூடிய சீர் எது? முதலில் வரும் சீர்ல முதல்ல இருக்கக்கூடிய அசைகள் எது? இதன் அடிப்படையில் அது 7 வகைப்படும். இந்த 7 வகை நம்ம இப்ப பார்க்க வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் டீப்பா இருக்கும். வேணா நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. தலை நேரொன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இதுதான் அந்த 7 தலைகள். இதுக்கு நிலைச்சீர் இதுதான் இருக்கணும், நேர்சீரா இருக்கணும் அல்லது நிறைச்சீரா இருக்கணும், காய்சீரா இருக்கணும் அல்லது கனிச்சீரா இருக்கணும். இதெல்லாம் நிறைய கணக்குகள் இருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல வருது, நம்ம அங்க பார்த்துப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த 7 வகை தலைகள் இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறோம். தலைகள் 7. அடுத்தது அடி. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி. அடி 5 வகைப்படும். இப்போ எத்தனை அடிகள் இருக்கு? 5 அடிகள் இருக்கு. என்னென்ன அடுத்த வகுப்புல பார்த்தோம். அதே போல தொடை இதுல குறிச்சுக்கிறோம். தலை 7, அடி 2, அடி 5. மீண்டும் சொல்றேன், குறிப்பெடுத்துக்கோங்க. இதுல எது குறிப்பெடுத்துக்க வேண்டியது அப்படின்னா, எழுத்திலக்கணத்தின்படி செய்யலுக்கு உரிய உறுப்பு 6, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதை எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். எழுத்து யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிப்பார். இந்த வரியை கவனமா எழுதிக்கீங்க. என்னென்னா குறில், நெடில். இந்த குறில்னா உயிர்குறில், உயிர்மை குறில். நெடில்னா உயிர் நெடில், உயிர்மை நெடில். இது ரெண்டும் சேர்ந்ததுதான். அடுத்தது ஒற்று, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. அடுத்தது அசை. அசையில 2 வகைதான்,
நேரசை, நிறையசை. இதை 2-3 முறை நம்ம பார்த்துட்டோம். குறில் நெடில் தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை. 2 குறில் அல்லது ஒரு குறில் ஒரு நெடில் இவை தனித்து வந்தாலும் அதோட ஒற்றெழுத்து இணைந்து வந்தாலும் அது நிறையசை. அடுத்தது சீர். நிறைய அசைகள் சேர்ந்து நிற்கிறது, ஓர் அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து நிற்கிறது சீர். இதுல 4 அசை சீர் வரலையும் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தலை. இந்த சீர்கள் பொருந்துவது. முதல் சீர் இறுதியில என்ன இருக்கு, வரும் சீரின் முதல்ல உள்ள அசை என்னவா இருக்கு, இந்த அசைகள் எவ்வகையில பொருந்துது அப்படிங்கிறது தான் தலை. இது 7 வகைப்படும். அடுத்தது அடி. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்கள் கொண்டு அமைவது அடி. அடி 5 வகைப்படும். அடுத்தது தொடை. நம்ம எதுகை, மோனை, இயைபு பார்த்துருப்போம். ஆனா 8 வகை இருக்கு. இதுல இந்த தொடைங்கிறது என்னன்னா ஓசை நயம், பொருள் இன்பம். இதற்காக சீர்களுக்கு இடையிலோ அடியிலோ முதலிலோ வரக்கூடிய ஒற்றுமை, சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ வரக்கூடிய ஒற்றுமை, இதுதான் தொடை. அப்ப சீர்கள்னா ஒரே வரிக்குள்ள இருக்கும், அடிகள்னா ஒவ்வொரு வரிகளுக்கும் இடையில இருக்கும். அடிங்கிறத நம்ம வரிங்கிற கணக்கில் வச்சுக்கிறோம். சீர்கள்னா ஒரு அடியில உள்ள சீர்கள், அதுக்குள்ளேயே இந்த எழுத்துக்கள் ஒன்றி வருவது ஒற்றுமை. அடிகளுக்கு இடையேன்னா மேல கீழே இருக்கக்கூடிய 2 அடிகள் வரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை, இதுதான் தொடை. இது 8 வகைப்படும். இதுல மொத்தம் 4 தான் முக்கியம். 8 வகை இருக்கு, 4 முக்கியம். மோனை, முதலெழுத்து ஒன்றி வருவது, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இறுதி எழுத்து ஒன்றி வருவது இயைபு. இதை நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு வரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முதல் மோனை. அப்போ மோன்னு வந்தா முதல்ங்கிறது ஞாபகம் வரணும் சொல்லியிருக்கோம். 2ஆம் எழுத்து இதை விட்டுறோம். இறுதி எழுத்து, இறுதிக்கு இயைபு, அது 2ம் பொருந்தி போயிடுது, இறுதி இயைபு. அப்போ 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, முதல் எழுத்து மோனை, இறுதி எழுத்து இயைபு. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு பாடலினுடைய இறுதி சீர் அல்லது அடியினுடைய இறுதி அடுத்த பாடலின் முதல் சீராக அல்லது அடியின் முதல் சீராக வருமாறு பாடுவது அந்தாதி. இது நமக்கு தெரியும். ஒரு பாட்டு இருக்கும், இவங்க ஒரு வார்த்தையில முடிப்பாங்க, அவங்க ஒரு வார்த்தையில ஆரம்பிப்பாங்க, இதுதான் அந்தாதி. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு பாடலின் இறுதிச்சீராக இருக்கலாம் அல்லது ஒரு அடியின் இறுதிச்சீராக இருக்கலாம். ஓகே. அடுத்தது பாவகைகள் 4. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. இந்த ஓசை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாவகைகள் 4, இதை குறிப்பெடுத்துக்கிறோம். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா எழுதிக்கிறோம். 1க்கு கீழே 1 எழுதிக்கிறோம். வெண்பா செப்பல் ஓசை. செப்பல்னா என்ன? மைண்ட் வாஷ்ல கேட்குது, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அது இல்லை. செப்பல்னா கூறுதல் அப்படின்னு அர்த்தம். செப்பல்னா கூறுதல் அல்லது பேசுதல். 2 பேர் சாதாரணமா உரையாடும் போது என்ன வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, என்ன ஓசை வரும், அதுதான் செப்பல் ஓசை. இதுல என்னென்ன இருக்கு? செப்பல் ஓசையை பயன்படுத்துகிற நூல்கள் எது? திருக்குறள், நாலடியார். இது எல்லாமே வெண்பா வடிவத்தில் இருக்கு, செப்பல் ஓசை உடையதாக இருக்கு, செப்பல் ஓசை உடையதாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது ஆசிரியப்பா. ஆசிரியப்பாங்கிறது அகவல் ஓசை உடையது. அகவல் ஓசைனா என்ன? அகவல்னா அழைத்தல் அல்லது மயில் கூவுவது. ஒரு செய்தியை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய நடையை கொண்டது. இதுல என்னென்ன நூல்கள் இருக்குன்னா சங்க இலக்கிய நூல்கள் குறிப்பெடுத்துக்கிறோம். அகவல்னா அழைத்தல் அல்லது மயில் கூவுவது, மயில் அகவுவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மயில் அகவுவது போன்ற
கூவுவது போன்ற ஓசை. இதுதான் அகவல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை, வெண்பா செப்பல் ஓசை. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்ப வெண்பா ஏ, இவ்வு பிளஸ் ஏ வெண்பா. செப்பலோசை இச்சி பிளஸ் ஏ, ரெண்டுமே எகார உயிர்மை, ரெண்டுமே எகார உயிர்மை. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். வெண்பா செப்பலோசை ரெண்டுமே எகாரம். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். வே அடுத்தது சே, இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். வெண்பா செப்பலோசை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது ஆசிரியப்பா அகவலோசை. இதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆசிரியப்பா அகவல் ஓசை ஆ ஆல வந்துருச்சு, குறிப்பெடுத்துக்கிறோம். சங்க இலக்கியங்கள் எல்லாம் பல இது இந்த அகவல் ஓசையில தான் இருக்கு. என்னன்னா புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லாமே ஆசிரியப்பா. இந்த ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் அகவற்பா. இதை குறிப்பெடுத்துக்கோங்க. ஆசிரியப்பாவினுடைய இன்னொரு பெயர் அகவற்பா அப்படிங்கிறத குறிப்பெடுத்துக்கிறோம். அதுக்கு மூன்றாவதாக இருப்பது கலிப்பா துள்ளல் ஓசை. கலிப்பா துள்ளல் ஓசை, வேற வழியே இல்லை. இதை ஞாபகம் தான் வச்சாகணும். கலிப்பா துள்ளல் ஓசை ஒரு கண்ணுக்குட்டி துள்ளிக்கிட்டு வர்ற மாதிரி ஓசை உடையது. அந்த காரண பெயர் என்னன்னா, ஒரு கன்றுக்குட்டி துள்ளி வருவதை போல ஓசை எப்படி இருக்கும்? ஒரு சீர்ல உயர்ந்து இருக்கும், ஒரு சீர்ல தாழ்ந்து இருக்கும். அப்போ உயர்ந்து தாழ்ந்து உயர்ந்து தாழ்ந்து அந்த சீரோட ஓசை மாறி மாறி வருது அப்படின்னா அது துள்ளல் ஓசை. இது கலிப்பா. கலித்தொகை முழுவதும் கலிப்பாதான். 8 தொகை நூல்களில் ஒன்றான கலித்தொகை முழுவதும் கலிப்பாவால் எழுதப்பட்டது, துள்ளல் ஓசையினால எழுதப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வஞ்சிப்பா. குறிப்பெடுத்துங்க. தூங்கல் ஓசை. தூங்கல்னா என்ன? சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் பீரியட் சமூக அறிவியல்னா அதுவா? ஒரு சீரான மந்தமான அல்லது தாழ்ந்த ஓசையில் நகர்வது. அந்த கலிப்பா எப்படி இருக்கும்? ஏற்ற இறக்கமான ஓசை இருக்கும். இதுல ஓசை துள்ளாது, தாழ்ந்து வரக்கூடிய நடையை கொண்டது. இது பெரும்பாலும் வரலாறு, போர்க்கள வர்ணனை இதற்காக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மீண்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். வெண்பா செப்பலோசை அறநூல்கள், திருக்குறள், நாலடியார், இதெல்லாம் வெண்பா. ஆசிரியப்பா அகவலோசை. ஆசிரியப்பா அகவலோசை. அகவற்பான்னு இன்னொரு பேரு. சங்க இலக்கியங்கள் நிறைய இதுல தான் இருக்கு. மணிமேகலை, சிலப்பதிகாரம், புறநானூறு, அகநானூறு எல்லாமே இதுல தான் வருதுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கலாம். கலிப்பா துள்ளல் ஓசை, கண்ணுக்குட்டி துள்ளுற மாதிரி உயர்ந்து தாழ்ந்து வரக்கூடியது. கலித்தொகை முழுவதும் கலிப்பாவால் ஆனது, துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. இது ஒரு நீண்ட போர்க்கள காட்சிகளுக்கு, இதெல்லாம் வரலாற்று பதிவுகளுக்கு இந்த தூங்கல் ஓசை வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, யாராவது ஒருத்தர்? ரொம்ப ஈஸியான கேள்வி, அதை விட்டுருங்க, எல்லாருக்குமே தேர்வும். நேரசை நிறையசை இரண்டு வகைப்படும். விடும் என்பது என்ன செய்யும்? தமிழாசிரியர்களை தவிர்த்து முயற்சி பண்ணுங்க. நேரசையா, நிறையசையா, மூவசையா, நாலசையா? வி நிறையசை. சூப்பர் கீதாராணி மேம். ஆஹா மேம், நிறையசை. அடி எத்தனை வகைப்படும்? அடி எத்தனை வகைப்படும்? 5. அருமை. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது நமக்கு ஞாபகம் இருக்கு. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. ஓகே, அதேதான் இந்த பொறுத்துக இருக்கு. இந்த பொறுத்துகளை வெண்பா, வெண்பா எகாரம், செப்பலோசை எகாரம்,
வே சே இதை ஞாபகம் வச்சு இதை பொருத்திக்கிறோம். ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை பொருத்திக்கிறோம். ஓகே. கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. தொண்டு சேரிட்டி, ஞானி செயின்ட், தத்துவம் பிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, பகுத்தறிவு ரேஷனல், சீர்திருத்தம் ரெஃபார்ம் நாம் பார்க்குறோம். அடுத்து திருக்குறள். இந்த அணி இது நம்ம அடுத்தது பார்க்குறோம். என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அடுத்தது தான் பாடப்பகுதியாக வருது. முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுட்டு வந்துட்டோம்னா இதை பார்க்குறது ஈஸியாக இருக்கும். அணி இலக்கணம் 9வது இயல்ல இருக்கிறது. இந்த அணிங்கிறது எதுக்கு? செய்யுளுக்கு அழகு தருவது. செய்யுளுக்கு அழகு தருவது அணி. சில அணிகள் இங்கே கொடுத்துருக்காங்க. முதலாவதாக பிரிது மொழிதல் அணி. இப்போ இதில் ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தன் நோயுற்று இருந்த ஒருத்தனை பார்க்க வந்த உறவினர் சொல்றாரு, தம்பி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், இதை புரிஞ்சுக்கப்பா அப்படின்றாருன்னா நம்ம அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்ல வந்தாரு? உடல் நன்றாக இருந்தால்தான் நம்ம எல்லா விஷயங்களையும் நல்லதாக செய்ய முடியும், நம்முடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கும். அப்போ உடல் தான் சுவர், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அவர் என்ன சொல்லிட்டாரு? உடம்பை பார்த்துக்க, அது இருந்தால் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்ல வேண்டியவர் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம்னு சொல்றாரு. ஸோ சொல்ல வந்ததை விட்டுட்டு இன்னொன்று பிரிது மொழிந்து சொல்ல வந்த கருத்தை புரிய வச்சுட்டார். இதுதான் பிரிது மொழிதல் அணி. இதை புரிஞ்சுக்கிறோம். சொல்ல வந்ததை வேற ஒரு வார்த்தைகளில் சொல்லி பிற ஒன்றை மொழிந்து பிரிது ஒன்றை மொழிந்து புரிய வைப்பது பிரிது மொழிதல் அணி. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. திருக்குறள். நிலத்துல ஓடக்கூடிய தேர் கடல்ல ஓடாது, கடல்ல ஓடும் கப்பல் நிலத்துல ஓடாது. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? ஒவ்வொருவரும் தனக்கு உரிய இடத்துல வெற்றி பெற முடியும், பொருத்தமில்லாத இடத்துல போய் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்கணும். அப்போ இதுல அவங்க சொல்ல வந்த கருத்தை இன்னொரு கடல், கப்பல், நிலம், இந்த 3 விஷயங்களை வச்சு புரிய வச்சுட்டாங்க. அடுத்தது வேற்றுமை அணி. வேற்றுமை அணின்னா 2 விஷயம். இப்போ தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையது, அப்ப 2ஐயும் ஒன்னா சொல்லியிருக்காங்க. அதுல தேன் உடலுக்கு நல்லது செய்யும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும். அப்ப 2 சொல்லிட்டு 2 பொருளுக்கு உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அதுக்குள்ள உள்ள ஒன்றை வேற்றுமையை காட்டுறது வேற்றுமை அணி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவது. அப்போ நெருப்பும் சுடும், கொடுஞ்சொல்லும் சுடும். நெருப்புல சுட்ட காயம் ஆறிடும், சொல்லால சுட்ட காயம் ஆறாது. அப்போ 2ம் சுடும் தன்மை உடையது, ஒற்றுமை. ஆறும் ஆறாது, வேற்றுமை. அப்ப இது வேற்றுமை. இரட்டுற மொழிதல். ஒரு காலில் கட்டு போட்டிருந்த பையன் பஸ்ல போறான், எந்த ஊருக்கு போகணும்னு கேட்குறாங்க. கண்டக்டர் கேட்குறாரு. அதே நேரம் பக்கத்தில் ஒருத்தர் சொல்றாரு, என்னப்பா அவன் காலில் காயன்னு கேட்குறாரு. செங்கல்பட்டு அப்படின்னு சொல்றான். அவன் கூறியது 2 பேர் வினாக்களுக்கும் பொருத்தமா போயிடுது. சொல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு, இன்னொருத்தர் எதுக்கு என்னப்பா காயம்பட்டுருக்குங்கிறது செங்கல்பட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு சொல் அல்லது தொடர் 2 பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல். ஒரு சொல் அல்லது தொடர் 2 பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல். இங்க தேங்காய் நார் 2க்கும் பொருந்துவதாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. தேங்காய் நாய். ஓடும் இருக்கும், ஓடும் இருக்கும். நாய் ஓடும் இருக்கும், ஓடும் இருக்கும். தேங்காய்க்கு ஓடும் இருக்கும். அதனுள் வாய் வெளுத்திருக்கும். நாடும் குலை
தனக்கு நாணாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை இராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேசத்து. அப்போ தேங்காயினுடைய உட்பகுதி வெள்ளை நிறத்துல இருக்கும். தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும். ஒரு இடத்துல படுத்திருக்கும், அது வாய் வெள்ளையாக இருக்கும், குறைப்பதற்கு வெட்கப்படாது. இப்படி ரெண்டு அர்த்தமும் இதே ஒரே வார்த்தைகள்ல சொற்றொடர்ல நம்ம புரிஞ்சுக்கிறது இரட்டுற மொழிகள். இந்த அணிகள் தான் கொடுத்துருக்காங்க. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காண முயல், காட்டு முயலை எய்த அம்பை விட யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. யானைக்கு குறி வச்சு தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். அப்போ பெரிய முயற்சி தான் பெருமை தரும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இவங்க சொல்ல வந்தது என்ன? முயலை எய்த அம்பை விட யானையை வீழ்த்த முயற்சித்து யானை அதில் தப்பின வேலை ஏந்துறது பெரியது. முயலை வீழ்த்திய அம்பை விட யானை பிழைத்த வேல் ஏந்துவது பெருமை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதில் சொல்ல வந்த கருத்து என்ன? பெரிய முயற்சி செய்யணும். சின்ன முயற்சி, சின்ன சின்ன வெற்றியை விட மிகப்பெரிய முயற்சி நல்லதுன்னு சொல்ல வராங்க. அப்போ இது பிரிதும் மொழிதல் அணி. அடுத்தது பேராண்மை என்பது ஒருவன் உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதனகு. இதுல பொருள் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தலே அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். ஓகே, அணி உள்ளதை மட்டும் நம்ம பார்ப்போம். நட்புங்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய குறள் ஓமை அணி. நவில்தோறும் நூல் நயம் போலும். இந்த போலுங்கிற வார்த்தை வந்திருக்கு. வந்தாலே என்னது? ஓமை அணி. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையர் நட்பு பழக பழக இன்பம் தரும். இந்த போலங்கிற வந்தாலே ஓமை அணி. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். போல் போல இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்தா அது ஓமை அணியாக இருக்கும். நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகே. நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. சிரிச்சு பேசி மகிழ்வது மட்டும் நட்பு அல்ல. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தாம் சாம் துயரம். மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் கொண்ட நட்பு சாகும் அளவுக்கு துன்பம் தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதற்கோள். நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு. அந்த துன்பமே நம்முடைய நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல். துன்பத்துல கூட ஒரு நன்மை இருக்கு. அந்த துன்பத்தின் போது நண்பர்களுடைய உண்மையான இயல்பு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வம் வந்த காலத்துல பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். வறுமை வந்த காலத்துல ஊக்கம் குறையாமல் பெரியுத உணர்வுடன் வாழ வேண்டும். சுருக்கத்துனா வறுமை சுருக்கப்பட்ட காலத்துல உயர்வு வேண்டும். ஊக்கம் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யும். மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றின் அணையாரும் குன்றுவர். குன்றுவர்னா அப்படியே அவங்களுடைய பெருமை குன்றிவிடும். குன்றுவ குன்றி அணைய செய்யும். குன்றி மலி அளவு தவறு செய்தால் கூட அவங்களுடைய பெருமை குன்றும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்பு உடைய சான்றோரின் வழியில் நடப்பதனால்தான் இந்த உலகம் இன்னும் இயங்குகிறது. இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் இல்லாவிட்டால் அது மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும். அதை நம்ம அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க, நெகட்டிவா இருக்கிறதுனால. அடுத்தது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பா களம் தீமையால் தீர்ந்தற்று. இப்போ இதுல ஓமை அணி வந்திருக்கு. எப்படி? தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திருந்திவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. இந்த இடத்துல அற்று, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. ஓகே.
இதெல்லாம் நமக்கு பொறுத்துக்களை கொடுத்தாங்கன்னா நம்ம நேரடியாகவே நம்ம பார்த்து பண்ணிடலாம். பணிவு கொள்ளும் காலம், செல்வம் மிகுந்த காலம், பயனின்றி அழிவது, நற்பண்பில்லாதவன் பெற்ற செல்வம், பெருமையை அழிப்பது, குன்றுமணி அளவு தவறு, நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று, இன்பம் தருவது, பண்புடையவர் நட்பு, குன்றன நிமிர்ந்துகள், உயிர் குணங்கள், நற்பண்புகளும் உண்டு, தீப்பண்புகளும் உண்டு. தீயவற்றை விலக்கி நல்லனவற்றை வளர்த்து வாழ்வதே மனிதனுடைய கடமை. மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கன்னிப்பாவை எனும் நூல் வழி அறியலாம். இறையரசன் அவங்க எழுதினது. இந்த நூலை பற்றி நம்ம தெரிகிறதுக்கு முன்னாடி, மார்கழி திங்கள், மார்கழி மாதம் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே பெண்கள் எழுந்து மற்ற பெண்களோட எழுப்பிக்கிட்டு ஆற்றுக்கு போய் நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் இருக்கும். இதைத்தான் பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வாறு திருப்பாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு வரும் இல்லையா, அது திருப்பாவை, பாவை நோன்பு அப்படிங்கிறத நம்ம. இதே போல சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்போ பெருமாளை வழிபடுவவங்க ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. திருவெம்பாவை சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் எழுப்புவதாக பாடப்பட்டது. இதை பாடியவர் மாணிக்க வாசகர். இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம், நிறை, அழுக்காறு, எளிமை, நினைவு, துணிவு, இன்ப, துன்பம், பொறை, மதம், கடைப்பிடிகள், பொச்சாப்பு, மானம், அறம், வெறுப்பு, உவப்பு, ஊக்கம், மையல், வென்றி, இகல், இளமை, மூப்பு, மருவி, ஓர்ப்பு, இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி, இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ, புறப்படு புன்னகை நீ பூத்தேலோர் எம்பாவாய். இறையரசன் பாடினது. இந்த குணங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பொறை, பொறுமை. நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் வகுப்பு முதல் ஒவ்வொரு இடத்துலையும் இது வரும். பொறை, பொறுமை, அழுக்காறு, பொறாமை, இந்த ரெண்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பொச்சாப்பு, சோர்வு, மையல், விருப்பம், இதெல்லாம் நம்ம பயன்பாட்டில் இருக்கிறது தான். ஓர்ப்பு, ஆராய்ந்து தெளிதல், இகல், பகை, நிறை, மேன்மை, மதம், கொள்கை, மண்ணும், நிலை பெற்ற. பொருள் பார்க்குறோம். அறிவு, கருணை, ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், சினம், நாணம், மேன்மை, பொறாமை, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறுமை, கொள்கைகளை பின்பற்றுதல், சோர்வு, மானம், அறம், வெறுப்பு, மகிழ்ச்சி, ஊக்கம், விருப்பம், வெற்றி, பகை, இளமை, முதுமை, மறதி, ஆராய்ந்து தெளிதல் போன்றவை இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்பு. இவற்றை உடைய மனிதகுலத்தில் பிறந்த பெண்ணே, நற்பண்புகள் எவையென அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்னும் நீ உறங்கலாமா? உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக. அப்போ இந்த பண்புகள் எல்லாம் மனிதர்கள்ட்ட இருக்கும் அப்படின்னா, அவங்க முதுமை, மறதி, ஆராய்ந்து தெளிதல், வெற்றி, பகை, இளமை, இதெல்லாம் மனிதர்கள்ட்ட இருக்கும். இந்த குலத்துல பிறந்த பெண்ணே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எழுதின இறையரசனுடைய இயற்பெயர் சேசுராசா. தமிழ் பேசராசிரியராக பணிபுரிந்தவர். இந்த நூல் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு பாடல் தான் இது. இது கன்னிப்பாவைங்கிற நூல். திரும்பாவை, திருவெம்பாவை, திருப்பாவை, இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். திருப்பாவை ஆண்டாள் பாடியது, திருமாலை வழிபட செல்லும் பெண்கள். திருவெம்பாவை மாணிக்க வாசகர் பாடியது, சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள். இரண்டுமே மார்கழி பாவை நோன்பு. ஞாபகம் வச்சுக்கிறோம். இறையரசன் சேசுராசாங்கிறது இயற்பெயர். தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு பாடலை தான் நம்ம பார்த்தோம். ஒரு திருப்பாவை பாடல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் அந்த எம்பாவாய் அப்படிங்கிற விஷயத்துல முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நிறை,
பொறை, மதம், மையல். அப்போ நிறைனா என்ன? மேன்மை. ஏன்னா பொறைன்னா பொறுமைன்னு நமக்கு தெரியும், மதம் கொள்கை நமக்கு தெரியும், மையல் விருப்பம் நமக்கு தெரியும். ஏதாவது 2 3 தெரிஞ்சதுனால மிச்சத்தை நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும். இளைய தோழனுக்கு மு. மேத்தா அவர்கள் எழுதிய ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, நேரடியாகவே படித்தாலே புரியும். வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா. புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் அவர் ஒருவர். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, பல நூல்கள், திரைசை பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடுங்கிற புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது, இது குறிப்பெடுத்துக்கோங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு. மேத்தா, சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி விருது கேள்விகள் நிச்சயமாக ஒன்று எதிர்பார்க்கலாம். இந்த சோழ நிலா, மகுட நிலா தேர்வு முடிஞ்சோன்னா வாய்ப்பு இருந்ததுன்னா படிச்சு பாருங்க, நல்ல புத்தகம். நேரடியாகவே நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு பொருள் தெரியும், ஒரு முறை படிச்சிருங்க. நட இன்று மட்டுமல்ல, மனிதனின் உடலில் 2 கைகள் இருக்கு, உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று இருக்கு, அதுதான் நம்பிக்கை. இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நட இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையது தான். நட, பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோலாகும், வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். இதெல்லாம் நேரடியாகவே நமக்கு அர்த்தம் தெரியுது. கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. கவலையை தூக்கிட்டே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க, நேரடி அர்த்தம் தான். ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையதுதான் நட. இந்த வார்த்தைகள்லாம் இவருடைய பிரயோகம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். இந்திய விடுதலைக்கு பலர் பாடுபட்டாங்க, தன்னலமற்ற தலைவர்கள். அதில் அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போது தான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே பழைய இதில் நம்ம அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அவங்க குறிப்பிட்டாங்க இல்லையா. அதே போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய சட்டமேதை அம்பேத்கர். இவங்க வந்து அனைவருக்குமான தலைவர், எல்லோருக்காகவும் உழைத்தவர், எல்லா மக்களுக்காகவும் சட்டம் இயற்றியவர், பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவங்க சீர்திருத்தவாதி மட்டுமல்ல, மிகச்சிறந்த பொருளியல் அறிஞர், அரசியல் தத்துவ மேதை, பகுத்தறிவு சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர். 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ராம்ஜி சக்பால் பீமாபாய் அவங்களுக்கு 14வது குழந்தையாக பிறந்தாங்க. இவங்க சொந்த ஊர் வந்து மராட்டிய மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாதே. அண்ணல் அம்பேத்கருடைய தந்தை வந்து இராணுவ பள்ளியில ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர். இதுல வந்து நம்ம பார்த்தோம், ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்தில் பல அவமதிப்புகள் நிகழ்ந்தது. அயோத்திதாச பண்டிதருக்கு நிகழ்ந்தது, இவங்களுக்கும் நிகழ்ந்தது. மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவங்க மீது அன்பும் அக்கறையும் கொண்டவங்களாக இருந்தாங்க. அதனால பீமாராவ் சக்பால் அம்பவாதேக்கர் அப்படிங்கிற இவங்களுடைய பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம்.
ஓகே, ஹோப் ஆடிபிள். அதே போல 1904 இவங்களுடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கே எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் படித்தாங்க. ரொம்ப வறுமை சூழ்ந்த நிலையில் அவங்க கல்வியை தொடர்ந்தாங்க. 1907 பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. பரோடா மன்னர் உதவியோட மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912 இளங்கலை பட்டம் முடித்தோடனே பரோடா மன்னருடைய அரண்மனையிலேயே உயர் அலுவலராக பணியாற்றினாங்க. பரோடா மன்னர் சாயாஜி ராவ், மராட்டிய மன்னர். அவங்க உயர்கல்வி கற்க அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க உதவியோட அண்ணல் அம்பேத்கர் அமெரிக்கா போகிறாங்க. அங்கே கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூக அறிவியல் பாடங்களை படிக்கிறாங்க. 1915 இந்திய வணிகம், பண்டைக்கால இந்திய வணிகம் அப்படிங்கிற ஆய்விற்காக முதுகலை பட்டம் வராங்க. அதே போல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அந்த தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரை, அதை திருப்பி ஒரு சின்ன புத்தகமாகவும் வெளியிடுறாங்க. அச்சில் வெளிவந்த அண்ணல் அம்பேத்கரினுடைய முதல் நூல் இதுதான். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவங்களுக்கு முனைவர் பட்டம் கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். 1920 பொருளாதாரம் படிக்க லண்டன் போகிறாங்க. அங்கிருந்த பல லைப்ரரியில் தன்னுடைய பெயரை பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. நூல் திறக்கும் போது முதல் நபராக உள்ள நூலகத்திற்குள்ள சென்று கடைசி ஆளாக திரும்பி வருவாங்க. இப்படி கடுமையாக உழைச்சதன் பயனாக 1921 முதுநிலை அறிவியல் பட்டம், 23 ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம், அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம், இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப சிரமப்பட்டு முடிக்கிறாங்க. அதே போல் சமூக பணிகள், அந்த படிப்புகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வராங்க. போராட்டங்களில், சுதந்திர போராட்டங்களில் இணைச்சிக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படிங்கிற அமைப்பை நிறுவனாங்க. அவங்களுடைய பொன்மொழி ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் வணங்கும் தெய்வங்கள் 3: முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. ஓகே, இந்த ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினாங்க. 1930 லண்டனில் நடைபெற்ற வட்ட மேசை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதுக்காக போராடுவேன், அதே நேரத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளையும் முழு மனதுடன் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வேணும் அப்படின்னு சொல்லி 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இதன் காரணமாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும்படி இரட்டை வாக்குரிமை கொடுத்தாங்க. ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இதன் விளைவாக 1931 செப்டம்பர் திங்கள் 24 காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதுக்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி கொடுக்கறது அப்படிங்கிறத முடிவு செஞ்சாங்க. இந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுட்டோம். சுதந்திர தொழிலாளர் கட்சி 1935 மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேறுது. அப்போ பொது தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் எல்லோருடைய நலனை பாதுகாப்பதற்காக தேர்தலில் போட்டியிட அண்ணல் அம்பேத்கர் விரும்புகிறாங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி போட்டியிட்டாங்க. அவங்க வெற்றி பெற்றதோடு அவங்க கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வெற்றி பெற்றாங்க. அதே போல் தீண்டாமைக்கு எதிரான போரில் அண்ணல் அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் சாதி அமைப்பும் தீண்டாமை கொடுமைகளும் அதை எதிர்த்து போராடுறாங்க. ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதில் 1927 துவங்குறாங்க. சமாஜ் சமாத சங்கம் என்ற அமைப்பை உருவாக்குறாங்க, சமத்துவ சமுதாயத்தை அமைக்கிற ஒரு நோக்கத்தோட. 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் பெறுகிறது. இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம சமூக அறிவியலில் பார்த்தோம். இரட்டைமலை சீனிவாசன் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930 நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் 1வது வட்டமேசை மாநாடு நடக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அண்ணல் அம்பேத்கருடன் தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர், இரட்டைமலை சீனிவாசன் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. அதே போல்
அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்படுது. அதில் அண்ணல் அம்பேத்கர் இருக்காங்க, அவங்க தலைமையில் தான் அது உருவாக்கப்படுது. கோபாலசாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், DP கைதான் ஆகியவர்கள் உறுப்பினர். அதே போல் 1948 பிப்ரவரி 21 தன்னுடைய அறிக்கையை கொடுக்குறாங்க. சட்ட வரைவு குழு பல நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு பொருந்தக்கூடிய சட்டக்கூறுகளை சேர்த்து இந்திய அரசியலமைப்பு வரைவில் அவங்க கொடுத்தாங்க. இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகளினுடைய சட்டங்களை ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. குடிமக்களின் உரிமைகளை பல்வகைகளை பாதுகாக்கக்கூடியதாக அமைந்தது. இதுதான் மிகச்சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் போற்றாங்க. புத்த சமயம் மீது பற்று அவங்க புத்தரும் சம்மமும் அவங்க நூல் அவங்க மறைவுக்கு பிறகு 1957 வெளியாகுது. அதே போல் 1956 டிசம்பர் 6 அவங்க காலமாயிடுறாங்க. அவங்களுடைய மறைவுக்கு பிறகு இந்தியாவின் உயரிய விருது பாரத ரத்னா விருது 1990 வழங்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். பால்மணம் இந்த கதையை முடிச்சிட்டோம்னா ரொம்ப சின்ன சின்ன கதை தான். முடிச்சிட்டோம்னா நம்ம 8ஆம் வகுப்பு நிறைவு செய்கிறோம். இதை எழுதினவங்க பேர் கோமகள். இவங்களுடைய இயற்பெயர் ராஜலட்சுமி. சிறுகதை, புதினம், குறும்புதினம், வானொலி, தொலைக்காட்சி, நாடகங்கள் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அன்னை பூமிங்கிற இவங்க எழுதின நாவல் புதினம் தமிழக அரசின் விருதினை பெற்றிருக்கு. தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழன்னை விருது பெற்றிருக்காங்க. குறிப்பெடுத்துக்கோங்க. இது வரும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் வராதுன்னு நம்ம புறந்தள்ளவும் முடியாது. ஏன்னா பாடப்பகுதியில் இருக்குது, எல்லா வரிகளும் நம்ம முக்கியம்னு சொல்லியிருக்கோம். தமிழெண்ணெய் விருது பெற்றிருக்காங்க. உயிரமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்காங்க. பால்மணம்ங்கிற இந்த கதை மீதம் இருக்கும் சொற்கள் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்தது. இவங்களுடைய படைப்புகளை வெண்ணிலா அப்படின்றவங்க தொகுத்திருக்காங்க. அதுதான் மீதம் இருக்கும் சொற்கள்ங்கிற நூல்ல இவங்களுடைய படைப்புகளை தொகுத்திருக்காங்கிறத பார்க்குறோம். இந்த கதை எப்படின்னா, சின்ன வயசுல ஒரு குழந்தை இருக்கு. சின்ன கதை தான், சொல்லிடுறேன். குழந்தை மனம் எல்லா உயிர்களையும் சமமாக கருதுவது, பிறர் துன்பம் கண்டு இறங்குவது, அதனை நீக்க முயல்வது. குழந்தையின் வளர்ச்சியில் பெற்றோர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். சமூகம் பெற்றோர்களின் தாக்கத்தால் குழந்தைகளின் மன இயல்புகளில் ஏற்படும் மாற்றம், அதை பற்றி தான் இந்த கதை. கிருஷ்ணா அப்படிங்கிறது ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அது திரும்பி பார்க்குது. ரொம்ப சின்ன உருவம். அது என்ன பண்ணுது, ஒரு நாய்க்குட்டியை பார்க்குது. ஒரு காட்டுது, இங்கே பாருங்க ஒரு நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி, ஒரு சொறி நாய் படுத்திருக்கு. ஐயோ அதெல்லாம் அசிங்கம், நம்ம டாமியை பாரு ரொம்ப அழகாக சுத்தமாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த குழந்தை கேட்குது, அம்மா அந்த நாய்க்கும் சோப்பு போட்டு குளிப்பாட்டினா என்ன அப்படின்னு அந்த கிருஷ்ணா பெண் குழந்தை கேட்குது. அது தெரு நாய் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, ஏன் தொடக்கூடாது, நம்ம நாயை மட்டும் தொடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முத்தாய்ப்பு வைக்க முயன்றால் மன்னி அப்படின்னா, இதை நேரேட் பண்ணுறது அந்த குழந்தையோட சித்தப்பா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கதையை சொல்கிறது சித்தப்பாவின் பார்வையிலிருந்து சொல்கிறாங்க. குழந்தை விடலை. அப்பா திட்டாட்டா நான் தொடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் சிரிச்சிட்டேன்னு சொல்கிறது அந்த குழந்தையோட சித்தப்பா ராமு. அவர் பேர் ராமு. இவ கேள்விக்கு பதில் சொல்லி தனியாக ஒரு ஆள் போடணும், நீ படி, இவ இப்படி பேசினா நீ படிக்கிறது எங்க, வா கிருஷ்ணா உள்ள போகலாம், சித்தப்பா படிக்கட்டும்னு சொல்றாங்க. குழந்தைக்கு தெருநாயும் வீட்டு நாயும் வேறு இல்லை அப்படிங்கிற சமரச நோக்கா, அல்லது ரெண்டு சந்தேகத்தின் மூலம் உலகை அறியும் ஆவலா, இதுதான் அந்த குழந்தையினுடைய மனமா அப்படிங்கிறது தான் இந்த சித்தப்பா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. காலையில் ஒரு கீரை கொண்டு வர்ற பாட்டி வராங்க. கிருஷ்ணா உற்சாகமாக அந்த குழந்தைகிட்ட ஓடுது, அந்த பாட்டிக்கிட்ட ஓடுது. இவங்க அந்த குழந்தையோட அம்மா கிருஷ்ணா போய் அந்த கிளவியை தொற்றாத, உடம்பு சரியில்லாதவங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா அதை கண்டிச்சோன்னே அந்த கிருஷ்ணாங்கிற குழந்தை கேட்குது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நீ போய் தொடலையா சித்தப்பா அப்படின்னு அந்த சித்தப்பாட்ட கேட்குது. உடனே இந்த சித்தப்பா குழந்தைய தூக்கிக்கிறாங்க. சமத்தா அம்மா சொன்னபடி கேளு, சாயந்தரம் காந்தி மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. நிஜமா சித்தப்பா? ஆமாம். ஓகே, காந்தி மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு வண்டி, நிறைய கைவண்டி, கைகளால் இழுக்கக்கூடிய வண்டி, ஒரு நம்பி இழுக்கிற மாதிரியே ஒருத்தர் போயிட்டுருக்காரு.
உடனே அந்த கிருஷ்ணா சொல்லுது, பாவம் சித்தப்பா அவர் காலில் செருப்பே போடல, கல் குத்தும் வெயில் சுடும், என்னோட செருப்பு அவருக்கு சின்னது, உன் செருப்பை கழட்டி கொடு, நீ தான் பூட்ஸ் வச்சிருக்கிய அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. உடனே அந்த சித்தப்பா அந்த குழந்தையினுடைய உருக்கத்தையும் அந்த மனதையும் நினச்சி நெகிழ்ந்து போகிறாரு. அப்படியே வாரி அணைச்சிக்கிறாரு. செருப்பை கொடு சித்தப்பான்னொன்னே, இல்லை இல்லை அவர் தூரம் போயிட்டாரு, இன்னொரு நாள் கொடுத்துக்கலான்னு சொல்லி அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. கோடை மழை கொட்டுது, ரொம்ப தெருவெல்லாம் ஈரமாக இருக்குது, சில்வண்டுகள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது இவங்க வீட்டு தெருவை ஒட்டின வராண்டாவில் 2 ஆட்டுக்குட்டி நிற்கிது. பொழுது விடியுது. எங்கே கை குளத்துக்கிட்ட இருந்த பால் புட்டியை காணோம், பால் வாங்கணும்னு போனால் 2 வாய் பால் தான் குழந்தை குடிச்சிருப்பான், இப்போ புட்டியை கீழே வச்சுட்டு போனால் எங்கே காணோம் அப்படின்னோன்னே உடனே சித்தப்பாவுக்கு ஒரு டவுட் வருது. நைஸாக போய் அந்த தெரு கதவுக்கிட்ட அப்படியே எட்டி பார்க்குறாரு. அவர் நினச்சது பொய்யாகலை, சரிதான். உடனே இவர் போய் அது உண்மைன்னு தெரிஞ்சோடனே நேராக அவருடைய அண்ணனையும் அவங்க அண்ணியையும் அவங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டு கேமராவும் எடுத்துட்டு வர்றாரு. அந்த மழையில் அங்கே ஓரமாக நின்ன அந்த ஆட்டுக்குட்டியில் ஒன்றுக்கு இந்த பால் புட்டியை வச்சு அந்த குழந்தை பால் ஊட்டிக்கிட்டு இருக்கு. அதனுடைய கண்களில் ரொம்ப அருள் வெள்ளமாக இருக்குது. அந்த 2 சின்ன உயிர்களுக்கும் அது ஒரு தாயாகி விட்டாளா அப்படிங்கிற ஒரு வியப்போட இவர் நிற்கிறாரு. அந்த உணர்ச்சிக்கு என்ன பெயர் சூட்டலான்னு தெரியல அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அங்கே ஒரு ஃப்ளாஷ், அவர் அதை ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்பையும் அந்த குழந்தையுடைய ஈடுபாடு, கவனம் சிதறலை. அந்த குழந்தை சொல்லுது, பாவம் ஆட்டுக்குட்டியே, அதுக்கு யார் பால் தருவா, ராத்திரி பூரா சாப்பிடாம இந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப பசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சித்தப்பா நீ தான் இருக்கியே அப்படின்னு சொல்லி, சாரி அவங்க அம்மா வந்து நீ தான் இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து இருக்கக்கூடிய இரக்க குணம், கருணை, இதெல்லாம் பார்த்து அவங்க அந்த குழந்தையோட அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படி இருக்காளே, தம்பிக்கு வச்ச பாலை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாளே, இந்த உலகத்தில் இவங்க எப்படி வாழ போகிறாங்க, ஒரே குழந்தை எப்படி சமத்தா இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. உடனே அந்த சித்தப்பா சொல்கிறாரு, குழந்தை தானே, அதெல்லாம் வளர்ந்தா சரியாயிடும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவர் அந்த குழந்தைக்காக பெருமைப்படுறார். ஓகே, ஒரு வருடங்கள் போகுது. அதன் பிறகு வந்து அந்த சித்தப்பா சென்னையில் தங்கி உயர் படிப்பு முடிக்கிறாரு, ஒரு உத்தியோகத்தை வாங்கிக்கிறாரு, முதல் சம்பளத்தை வாங்கிட்டு சொந்த ஊர் திருச்சிக்கு போகிறார். அந்த கதை வந்து திருச்சியில் நடக்குது. திருச்சிக்கு போகிறார். இப்போ அவர் மனசில் வந்து 8 வயசு இருக்குமே. அப்போ சின்ன பிள்ளையில பார்த்தது 5 வருடம் ஓடிட்டு 3 வயசில் பார்த்தது. இந்த 5 வருடம் அவர் சென்னையிலேயே தங்கி படித்து வேலையை வாங்கிக்கிட்டு முதல் சம்பளத்தை வாங்கிட்டு தான் அண்ணன் வீட்டுக்கு போகிறார். அது வரலையே அந்த குழந்தைய பார்க்கல. எப்படி இருப்பா, எப்படி பேசுவா, எப்படி நடப்பா அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த டைரியில் இருந்த அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டே போகிறாரு. அந்த எந்த ஃபோட்டோனா அந்த ஆட்டுக்குட்டிக்கு பால் ஊட்டுற அந்த காட்சி. ஓகே, இவர் உள்ளே போகிறாங்க. கிருஷ்ணா வந்து உடனே ஓடி வராமல் வெக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கு. ரொம்ப காலம் பிரிந்திருந்ததால் ஏற்பட்ட வெக்கம் திருப்பி அப்புறம் சகஜமாயிட்டாங்க. சாயந்தரம் அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு, கிருஷ்ணாவை அழைச்சிக்கிட்டு கடைப்பக்கம் போகும்போது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸ்கூலை பற்றி, கூட படிக்கிற மாணவிகள் பற்றி, எல்லா உடைகள், அப்பா அம்மா வாங்கி தந்த ட்ரெஸ் பற்றி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. ரவியை பாரு சித்தப்பா, பால் சாதத்தை தெருநாய்க்கு போடுறான், நம்ம டாமிக்கு தானே போடணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறேன். அவன் ரவியை பாரு, அவன் வந்து பால் சாதத்தை தெருநாய்க்கு போடுறான், நம்ம டாமிக்கு தானே போடணும். இவர் நினச்சி பார்க்குறாரு, குழந்தையா இருந்தப்போ மற்ற நாயை வந்து நம்ம நாய் மாதிரி நினச்சா, தெருநாயையும் டாமியையும் ஒன்றா நினச்சா. குழந்தை வளர்ந்துட்டு அப்போ உலகத்தை போலவே மற்றவர்களை பற்றி நினைக்க கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். எப்படி மாறிட்டா அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு கல்லடிப்பட்ட ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த குழந்தை கிருஷ்ணா சிரிக்குது. ஏன்னா, ஏன் இப்படி ஆட்டுக்குட்டியை கல்லால் அடிக்கிற, நொண்டுது பாரு, இங்கே வா, சின்ன வயசில் நீ இறக்கமோட நடப்ப, வளர்ந்தோடனே நீ மாறிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே அந்த குழந்தை வந்து அப்படியே முகம்லாம் வாடுது. அந்த வாசலில் வந்து ஒரு ஏற்கனவே அந்த ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுத்த அதே கிருஷ்ணா இப்போ ஆட்டுக்குட்டியை கல்லால் அடிக்கிற மனநிலைக்கு மாறி இருக்கு. இந்த உலகம் மாற்றிருக்கு. அதே போல் ஒரு வேலை, ஒரு கூலி வேலையால் ஒருத்தர் வராரு, தண்ணி கேட்குறாரு. இல்லை போ, எப்போ பார்த்தாலும் இங்கே தான் வந்து தண்ணி கேட்குறேன், நான் தரமாட்டேன் அப்படின்னு அந்த கிருஷ்ணா சொல்லுது. இப்போ இவருக்கு மனசில் அந்த காட்சி வருது. நேற்றுக்கு வந்தவர் தானே இவர். வந்து அந்த சித்தப்பா வந்து அந்த குழந்தைய கண்டிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட அம்மா, நேற்றுக்கு வந்தவர் தானே, தினமும் ஒரு ஆளுக்கு தண்ணி கொடுக்க நிற்கிறாங்க, வேற வேலையே இல்லையா அப்படின்னோன்னே இந்த குழந்தை சொல்லுது, நான் விரட்டிட்டேம்மா அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அதுதான் சரி, சமத்து உள்ளவா அப்படின்றாங்க.
இப்போ குழந்தை தெய்வீக மனம் படைத்திருந்த போது சலிச்சு போய்கிட்டு இருந்த சாயதா, எப்படி இருப்பா இவ எப்படி வாழ போறான்னு சலிச்சுக்கிட்டு இருந்த தாயார், இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த ம இயல்பான உலகம் வந்து எப்படி நடக்குதோ அதே போல நடக்க ஆரம்பிக்குது. அதனுடைய கருணை மறைஞ்சு போயிடுது. அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு வயதான முதியவருக்காக சித்தப்பாவோட செருப்பை கழட்டி கொடுக்க சொன்ன அதே குழந்தை பச்சை தண்ணி கூட கொடுக்க மனசு இல்லாமல் அவரை விரட்டி விடுது. ஆனால் அதை பார்த்து அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. அப்படிங்கிறதான் இந்த கதையோட கான்செப்ட். அதனுடைய கடைசி வரியை கவனிங்க. கடவுளின் பிரதிநிதியாக குழந்தை பூமியில் ஜனிக்கிறது, ஆனால் மனிதனின் பிரதிநிதியாக உலகை விட்டு நீங்குகிறது. இதான் அந்த வரி. சார், யாராவது ஒருத்தர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்கங்கிறது. அநேகமாக 484. எனக்கு யாராவது ஒருத்தர் அனுப்புங்க. நன்றி. நம்முடைய மாலை வகுப்பு அறிவியல் வகுப்பு, அறிவியல் தலைப்பில் பாடம் நடக்கும். அநேகமாக நம்ம வந்து இந்த தமிழ் 8ஆம் வகுப்பு தமிழ் நம்ம முடிச்சிட்டோம். ஆமாம், முழுவதுமாக 8ஆம் வகுப்பு தமிழ் 6 to 8 முடிச்சிட்டோம். இதற்கு மேல் அடுத்தது நம்ம வந்து 9, 10 உள்ள இலக்கண பகுதிகள் முழுமையாக நம்ம பார்ப்போம். அது முடித்த பிறகு எக்ஸ்ட்ராக்ட், ஒவ்வொரு பாடத்தினுடைய சுருக்கம் மட்டும். இப்போ நம்ம 8ஆம் வகுப்பு வரை நம்ம என்ன பண்ணோம், பாடத்தை முழுசாக படித்தோம், அதில் உள்ள முக்கியமான வார்த்தைகளை குறிப்பிடுத்தோம். ஆனால் 9, 10 என்ன பண்ண போகிறோம்னா, இலக்கணத்தை இன்னும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம், செய்யுள் இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் உரைநடையை பொறுத்தவரை ரொம்ப அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம ஆங்கிலத்திலையும் பண்ண போகிறோம். சார், ஆங்கிலத்தில் நாங்கள் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னீங்கன்னா, வழக்கம் போல் சொல்கிறது தான். டெலகிராமில் நம்ம ஒரு கைடு இருக்குது, அதில் தமிழ் விளக்கம் இருக்குது. உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா அந்த டெலகிராமில் அந்த கைடை டவுன்லோட் பண்ணி அந்த தமிழ் விளக்கத்தை முழுமையாக படிச்சிருங்க. 8ஆம் வகுப்புக்கும் இருக்குது, 10ஆம் வகுப்புக்கும் இருக்குது, 9ஆம் வகுப்புக்கும் இருக்குது. அதில் கைடெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை வகுப்பு நிறைவுறுகிறது. நன்றி. மாலை வகுப்பில் சந்திப்போம்.